ஹைகோர்ட் வந்து ஒரு மாதிரியாகவும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மாதிரியாகவும் சொல்லியிருக்கு. குறிப்பாக திமுகவை வந்து கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கேள்விகளை வந்துட்டு முன் வச்சிருக்கிறாங்க, நிறைய வாதங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, ஏன் கிடித்து தொங்க விட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு வந்தது என்றால், ஏராளமான வழக்குகள் ஒரே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கின்றன. சிறுநீரக திருட்டு வழக்கு, நம்முடைய விஜய் வழக்கு, இப்படி வரிசையாக எல்லாவற்றிலும் கடுமையான விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. ரொம்ப முக்கியமானது என்ன என்றால், 2 நீதிபதிகள் கொண்ட இருக்கை மதுரையில் விசாரிக்கின்ற போது அது அவர்களுடைய சரகமாக நீதி சரகமாக இருக்கின்ற போது எதற்காக சென்னை நீதியரசர் தன்போக்கில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டார்? ஒரு கேள்வி ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார். அப்புறம் அவர் எதற்காக ஒரு நபர் கமிஷனை நியமிக்க வேண்டும்? இதெல்லாம் அங்கே நடக்கின்ற போது 2 பேர் நீதியரசர்கள் இருந்து விட்டால் அவர்கள் சொல்லுகின்ற தீர்ப்பு தான் இந்த ஒரு நபர் சொல்லுவதை விட முக்கியமாக கொள்ளப்படும். அப்போ நேர் எதிர்நிலையில் 2 பேரும் பேசக்கூடிய நிலை ஏற்படும். ஒரே வழக்கை 2 பேர் விசாரிக்கக்கூடாது, 2 நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது. அதை உச்ச நீதிமன்றம் கடுமையாக சொல்லியிருக்கு. அப்படியானால் இந்த நீதியரசர் தானாகவே எடுத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் கடுமையாக எங்களைப் போல அரசியல் நோக்கர்களைப் போல அரசியல்வாதிகளைப் போல கடுமையாக விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவர் சொல்லியிருக்கிறார், இது என்ன கட்சியா, இது ஒரு தொண்டர்களா, இவர் என்ன தலைவரா, தலைமைக்குரிய பண்பு ஏதாவது இவரிடம் இருக்கிறதா என்கின்ற அளவிற்கு நீதியரசர் போயிருக்கிறார். நானெல்லாம் என்ன நினைத்தேன் என்றால், இந்த விமர்சனத்தை நீதிபதி வைத்தபோது 41 பேருடைய சாவு இவ்வளவு பெரிய கோபத்தை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு தெரியாது இந்த சட்ட வரம்புகளை மீறி அவர் இந்த வழக்கை எடுத்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது.